ஹோம் லோன் வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கின கிரெடிட் கார்டோட ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். அதனால் உங்களுக்கு லோன் வந்து கொடுக்குறது மறுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பீரியடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பேங்க் என்ன பண்ணும், அதோட ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 1956 கம்பெனி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிங்கிறதுனால இப்போ ஆர்பிஐ நாம்ஸுக்கு வந்து கட்டுப்பட்டு தான் லோன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஆர்பிஐ நாம்ஸ் இருக்கிறதுனால கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியாவில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து தன்னோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஒரு கிளைண்ட்டோட அதாவது ஒவ்வொரு கிளைண்ட் தான் சொல்லுவேன், ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு பணம் வாங்குறவர் தன்னோட ரிப்போர்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து கிரெடிட் கார்டுக்கு அவங்க அப்டேட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டேஜ் 180 நாளுக்கு மேலே வசூல் பண்ண முடியாத அந்த தொகையை என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்றது வாரா கடன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. கடன் தள்ளுபடிக்கு வாரா கடனுக்கும் வித்தியாசம் இருக்குது. கடன் தள்ளுபடிங்கிறது வேறு, வாரா கடன்றது வேறு. இப்போ இது வாரா கடன் தான். இது கடன் தள்ளுபடி இல்லை, வாரா கடன். ரிட்டர்ன் ஆஃப்ன்றது வாரா கடன். இந்த வாரா கடனாக போய் நின்றுடும். ஸோ அதை வந்து ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இந்த ஆப்ஷனை முடிப்பாங்கன்னா 180 நாளுக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு விட்டுற மாட்டாங்க. 180க்கு மேலே இன்னும் தொல்லைகள் வேறு மாதிரி வரும். தொல்லை இருக்க தான் செய்யும். பேங்கில் எப்பவுமே கிரெடிட் கார்டோ லோனை வாங்கினீங்கன்னா தொல்லை பண்ணி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தொல்லை வேறு மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஏஜென்சிலேருந்து வேறு ஏஜென்சி மாறிடும். இப்போலாம் இனோவேஷன்ஸு, இன்னும் சில டெக்னாலஜி இந்த டெக் கம்பெனி பேராக வரும். பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேரில் எக்கச்சக்கமான வந்து அத்தாரைஸ்டு கலெக்ஷன் ஏஜென்சிலாம் வச்சுட்டாங்க. இதை சில பார்த்தீங்கன்னா நல்ல ரெனோவ்டு பேங்க், நல்ல ஒரு பெரிய பேங்க்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் கிட்ட கொடுத்துட்றாங்க அந்த இதை பொறுப்பை. இவங்க வசூல் பண்ணி கொடுத்தா அதில் 10%ன்ற கணக்கில் வந்துடுறாங்க போல் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு க்ளோஸ்ட் அப்படின்னு இருந்தால் தான், லோனு க்ளோஸ்ட் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் ஸ்கோரும் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோனும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிறத வந்து சில பேர் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸை கொண்டு முடிச்சிருவாங்க. ஸோ இஎம்ஐ மாதிரி போட்டு தர கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் எப்படி பணம் அதாவது 1 லட்ச ரூபா கட்டணும்னா 60,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு இஎம்ஐ போட்டு தரோம், இல்லை 70,000 இஎம்ஐ போட்டு தரோம், அதில் இவ்வளோ தான் கட்டுங்க, அதுக்கு இஎம்ஐ போட்டு தரோன்னுவாங்க. ஸோ அது ஒரு ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கட்டுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி போகும்போது கிரெடிட் ஸ்கோர் வந்து 100லேருந்து 200 வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி படிச்சதுன்னா சிவில் ஸ்கோரில் காட்டுச்சுன்னா உங்களுக்கு பெரிய லோன் எடுக்க முடியாது. ஒரு பெரிய லோன் இங்கே எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது என்ன பண்ணணும்னாக்கா இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அந்த பியூரோ ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரைஸ் எ டிஸ்பியூட்னு போகணும். இப்போ ரைஸ் எ டிஸ்பியூட் நீங்கள் போயின்றப்ப அதில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சிபில் மூலமாக போகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இப்போ நீங்கள் எதாவது இந்த இஎம்ஐ போட்டு கட்டி முடிச்சுட்டு இந்த லோன் வாங்கினா அந்த சின்ன லோனை கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணுன்ற மாதிரி இப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் லோனுக்குள்ளே வரணும்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேஜில் எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு லோனு கிடைக்கணும், கிரெடிட் ஸ்கோரும் ஏறணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வழி தான் பண்ணி ஆகணும்.